ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 பை ரஸ்கின் பாண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா 8th இங்கிலீஷில் இருக்கிற ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி. ஆல்ரெடி நான் ப்ரோஸும் போயமும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோஸ் த நோஸ் ஜுவல், போயம் வந்து ஸ்பெஷல் ஹீரோ, அது ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த செக்ஷன் 1, இந்த சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற செக்ஷன் 1 மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பையன் வந்து உட்காந்துருக்கான். அப்போது ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு லேடி வராங்க. அப்போ அவனுக்கு ரொம்ப பாசமாக அன்பாக வந்து நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அந்த லேடியோட அன்பில் அந்த குழந்தை வந்து அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், ஏன்னா மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் அவங்க ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர், இந்த காலத்தில் எதையுமே நம்பி வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அதை நோக்கி இந்த கதை வந்து நமக்கு எழுதியிருக்காங்க ரஸ்கின் பாண்ட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for northern bound train. ஸோ இந்த போர்டிங் ஸ்கூலில் நான் இது 2வது வருஷமாக படிக்கிறேன். நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் இருக்கேன். இப்போ அம்பாலா ஸ்டேஷனில் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நார்த் நோக்கி போகிற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். I think I was about 12 at the time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. எனக்கு இப்போ ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ஏஜே வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு கன்சிடர் பண்ணி என்னை வந்து அம்பாலா ஸ்டேஷனுக்கு காலையிலே வந்து அனுப்பி விட்டாங்க. நான் வந்து அம்பாலா ஸ்டேஷனுக்கு வரப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. Now there was a wait till midnight before my train arrived. எனக்கு என்னோட ட்ரெயின் வரத்துக்கு மிட்நைட் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். Most of the time I had been facing up and down in the platform, browsing at the book stall or feeding a broken biscuit to stray dogs. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நான் ரொம்ப நேரமாக இந்த பிளாட்ஃபார்ம் மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்கேன், புக் ஸ்டால்ஸ் பார்க்குறேன், அப்புறம் பிஸ்கெட் எடுத்து நாய்க்கு வந்து போடுறேன். Trains came and went and the platform would be quiet for a while, and then when a train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நிறைய ட்ரெயின்ஸ் என்னை கிராஸ் பண்ணி போகுது வருது. சில சமயம் அந்த ட்ரெயின்ஸ் போனோன்னா அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே அமைதியாகிடுது. இன்ஃபர்னோ அப்படின்னா வந்துன்னா சில டைம் வந்து நாய்ஸியாக இருக்குது. ஹீவிங் அப்படின்னா என்னென்னா, அந்த பிளாட்ஃபார்மில் போர்ட்டர்லாம் போவாங்கள்ல, அந்த லக்கேஜ் எல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரே சத்தமாக இருக்குது, ஷவுட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். At the carriage doors open, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரேஜ் டோர் ஓப்பன் ஆன உடனே ஒரு கும்பலாக வந்து நிறையா பேர் வருவாங்க, டிக்கெட் கலெக்டர்கிட்ட போவாங்க. அவங்கக்கிட்ட போகிற அந்த ரஷ்ஷுலேயே என்ன ஆயிரும் அப்படின்னா, என்னையை பிடிச்சி தள்ளிடுவாங்க. அதில் ஒரு சில சமயம் நான் ஸ்டேஷனுக்கு வெளியிலே தள்ளப்படுவேன் அப்படின்ற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. Now, tired of this game and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. இது மாதிரி அவங்க டிக்கெட் கலெக்டர் வந்துட்டு போகிறப்ப நான் சில டைம் பிளாட்ஃபார்முக்கு வெளியிலே தள்ளப்படுவேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய சூட்கேஸ் கிட்டேயே நான் உட்காந்துக்கிட்டேன். டிஸ்மேலி அப்படின்றது என்னென்னா மகிழ்ச்சியற்ற மாதிரி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemons, the sweet meat seller, newspaper boy, but I had lost interest in all that went on among the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and little lonely. ட்ராலிஸ் எல்லாம் வந்து என்னை தாண்டி வேகமாக உருட்டிக்கிட்டே போகிறாங்க. நிறைய வெண்டர்ஸை நான் பார்க்குறேன். தயிர் லெமனு அப்படின்னு நிறைய பேர் விற்றுட்டு போகிறாங்க. நியூஸ் பேப்பர் பாய் எல்லாம் என்னையை கிராஸ் பண்ணி போயிட்டு வரான். இந்த பிளாட்ஃபார்மே ரொம்ப பிஸியாக இருக்குது. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரயில்வே ட்ராக்கில் சிம்பிளி சும்மா உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அந்த பையன் வந்து தனக்கு தானே சொல்லிகிட்டு இருக்கான். Are you all alone, my son? Asked a soft voice close behind me.
அப்போ அவனை நோக்கி ஒரு அழகான வாய்ஸ் வந்து வருது. நீ தனியாக உட்காந்துருக்க மை சன் அப்படின்னு சொல்லி வருது. ஐ லுக் அப் அண்ட் சா எ உமன் ஸ்டாண்டிங் நியர் மீ. அப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு பக்கத்தில் ஒரு உமன் நின்னாங்க. ஷி வாஸ் லீனிங் ஓவர் அண்ட் ஐ சா எ பேல் ஃபேஸ் அண்ட் டார்க் கைண்ட் ஆஃப் ஐஸ். அப்போ நான் அந்த உமனை பார்க்குறேன். அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. டார்க் கைண்ட் ஆஃப் ஐஸ் வந்து அவங்களுக்கு. ஷி ஓர் நோ ஜுவல்ஸ் அண்ட் வாஸ் ட்ரெஸ்டு வெரி சிம்பிளி இன் ஒயிட் சாரீ. அவங்க ஒரு ஒயிட் சாரீ கட்டியிருந்தாங்க. அவங்க எந்த ஒரு ஜுவல்லும் போடாமல் சிம்பிளாக இருந்தாங்க. எஸ் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் ஐ செட் அண்ட் ஸ்டுட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. அவங்கள பார்த்தோன்னே இந்த பையன் நான் ஸ்கூலுக்கு போகிற பையன்தான் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எந்திரிச்சு நின்னான். ஷி சீம்டு புவர் பட் தேர் வாஸ் அ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். அவன் புவராக இருந்தாலும் நல்ல ஒரு மரியாதைக்குரியவனாக இருந்தான். அந்த ஒரு லேடிக்கு கரெக்டாக ரெஸ்பெக்ட் கொடுத்தான். ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம் ஷி செட். டிட் நாட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off? I don't live here, I said. I had to change trains anyway. I can travel alone. அப்போ அந்த லேடி கேட்குறாங்க, நான் உன்னை ரொம்ப நேரமாக இங்கே பார்க்குறேன். உன்னோட பேரண்ட் ஒன்று கூட வரலையா? நீ உங்கள் பேரண்ட் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் நிறைய ட்ரெயின் மாறி தான் போகணும், நான் தனியாகவே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் ஷூர் யூ கேன், ஷீ செட் அண்ட் liked her you for saying that, and I also liked her for simplicity of her address and her sweet voice, soft voice. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த லேடியோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட சாஃப்ட் வாய்ஸ் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அந்த செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். செரினிட்டி அப்படின்னா என்னென்னா அமைதியான முகம்னு சொல்லுவாங்கள்ல. செரினிட்டினா அமைதியாக அப்படின்னு அர்த்தம். டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம் ஷி ஆஸ்க்டு. அதுக்கு இப்போ தான் அந்த உமன் கேட்குறாங்க, உன்னோட பேர் என்ன அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், என் பேர் அருண் அப்படின்னு. அண்ட் ஹவு லாங் டூ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின். உன்னோட ட்ரெயினுக்கு நீ எவ்வளோ நேரம் இங்கே வந்து வெயிட் பண்ணணும்? about an hour I think. It comes at 12 o'clock. என்னோட ட்ரெயின் வந்து 12 மணிக்கு தான் வரும். Then come with me and have something to eat. வா என்னோட வா, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் ஏதாவது உனக்கு வந்து வாங்கி தரேன் சாப்பிட அப்படின்னு. இப்போ அந்த லேடியும் அந்த அருண்ன்ற பையனும் ரயில்வே கேன்டீனுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அருண். ஸோ ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பீஷியன். But she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. நான் வந்து வேணான்னு என்னால் தடுக்கணும்னு நினச்சேன். ஒரு ஷைனஸ், ஒரு வெக்கப்படுற மாதிரி ஒரு ஷைனஸ். அதே மாதிரி சஸ்பீஷியன்னா ஒரு சந்தேகமாக அந்த ஹேண்டை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க கையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நினச்சேன். கையை எடுக்கணும் அப்படின்னு நினச்சப்ப என்னால் முடியல. She told a coolie to look after my suitcase. And then she led me away down the platform. அதுக்குள்ளே அந்த லேடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கூலியை கூப்பிட்டு இந்த சூட்கேஸை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அருணை வந்து பிளாட்ஃபார்முக்கு கீழே கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. அவங்களோட கை வந்து ரொம்ப ஜென்டிலாக இருந்தது. ஃப்ரிம்லி அப்படின்னா என்னென்னா நல்லா அழுத்தமாக இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் இருந்தது. ஐ லுக்ட் அப் அட் ஹர் அகெயின். மறுபடியும் நான் அவங்கள பார்த்தேன். ஷி வாஸ் நாட் யங். அவங்க ரொம்ப யங்காக இல்லை, ரொம்ப ஓல்டாகவும் இல்லை. அவங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும் அப்படின்னு ஷீ மஸ்ட் ஹாவ் பீன் ஓவர் 30 பட் ஷீ ஹேட் பீன் 50. ஐ திங்க் ஷீ வுட் ஹாவ் லுக்டு மச் த சேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து ஷீ டுக்டு மீ இன்டு அ ஸ்டேஷன் டைனிங் ரூம். அவங்க என்னை ஸ்டேஷனில் இருக்கிற டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆர்டர்டு டீ, எனக்காக டீ, சமோசா, ஜிலேபி இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அட் ஒன்ஸ் ஐ பிகேன் டு அண்ட் டேக் அ நியூ இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கைண்ட் உமன். அப்போ தான் நான் இன்னும் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். எனக்கு அவங்க மேலே இருந்த பயமெல்லாம் போச்சு. த ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர் ஹேட் லிட்டில் எஃபெக்ட் ஆன் மை அப்பிடேட். என்னோட பசி வந்து எனக்கு வந்து சும்மா விடலை. ஐ வாஸ் அ ஹங்க்ரி ஸ்கூல் பாய். நானே ரொம்ப பசியால் துடிக்கிற சின்ன ஸ்கூல் பையன். அண்ட் ஐ ஏட் as much as I could in as a polite a manner as possible. பொலைட்டாக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு நினச்சேன். ஷீ டுக் ஆப்வியஸ் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ ஈட். அவங்க வந்து நான் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் த ஃபுட் தட் ஸ்ட்ரெங்தன் த பாண்ட் பிட்வீன் அஸ் அண்ட் சிமெண்டட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டீஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். அவங்க வாங்கி கொடுத்த டீ, ஸ்வீட் இது எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறான்.
I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. அப்போ தான் அந்த அருண் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாங்க. என் ஸ்கூல் பற்றி, என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஷீ கொஷின்டு மீ குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம். சில நேரம் அந்த லேடி அருணை வந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் ப்ரிஃபர்ட் லிசனிங். அவங்க ஆனாலும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஷி ட்ரீம் மீ அவுட் வெரி வெல் அண்ட் ஐ ஹேட் சூன் ஃபர்கெட்டன் தட் வி வேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நாங்கள் பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரியே இல்லை. But she did not ask me about my family or where I live, and I did not ask her about where she live. அவங்க வந்து என்னோட ஃபேமிலி பற்றி கேட்கல, நான் எங்கே இருக்கேன்னு கேட்கல, அதே மாதிரி நானும் அவங்க எங்கே இருக்காங்கன்றதை கேட்கல. I accepted her for what she had to be at me, a kind and gentle woman who gave sweets to a lonely boy on railway platform. நான் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க ரொம்ப அமைதியானவங்க, ஜென்டிலான உமன். யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், என்ன மாதிரி ஒரு லோன்லியான பாய்க்கு அவங்க ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஜஸ்ட் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில். After a half an hour, we left the dining room and began walking back along the platform. ஒரு half an hour கழிச்சு அந்த டைனிங் ரூம்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டு மறுபடியும் பிளாட்ஃபார்மில் நடந்துட்டுருக்கோம். An engine was shunting up and down beside platform number 8. As it approached, a boy leaped off the platform and ran across the rail, taking a ஷார்ட் கட் டு நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு மாறுறப்ப அங்கே வந்து ஒரு இன்ஜின் வந்து சடனாக வந்து கிராஸ் ஆகிடுச்சு, ஷண்டிங் அப். அதனால கீழே விழுந்துட்டானோ அப்படின்றதுல பயந்து போயிட்டான் அந்த லேடி. ஹீ வாஸ் அட் அ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்ஜின். ஆனால் அவன் இன்ஜின்லேருந்து சேஃப் டிஸ்டன்ஸில் தான் இருந்தான். அண்ட் தேர் வாஸ் அ நோ டேஞ்சர் அன்லஸ் ஹி ஹேட் ஃபாலன். அவன் வந்து அவனுக்கு எந்த ஒரு டேஞ்சரும் ஆகலை. பட் he leaped across the rail, woman clutched by arm. ஆனால் வந்து கிளச்சுடுனா என்னென்னா டைட்டாக அந்த லேடிக்கு வந்து பயம் வந்துருச்சு. உடனே வந்து டைட்டாக வந்து அந்த அருணை வந்து பிடிச்சிக்கிட்டா. ஹர் ஃபிங்கர்ஸ் டக் இன் டு மை ஃப்ளஷ் அண்ட் ஐ வின்ஸ்ட் வித் அ பெயின். அவங்க ரொம்ப இறுக்கமாக வந்து கைகளை பிடிச்சிக்கிட்டதுனால அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்றத சொல்கிறான். ஐ காட் ஹர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்ட் அப் அட் ஹர் அண்ட் ஐ சா சாம் ஆஃப் பெயின் அண்ட் ஃபியர் அண்ட் சேட்னஸ் பாஸ் அக்ராஸ் ஹர் ஃபேஸ். அவங்களுக்கு ஒரு பயம் வந்து அவங்களோட மூஞ்சியில் தெரிஞ்சதை நான் பார்த்தேன். ஷி வாட்ச்ட் த பாய் ஆஸ் ஹி கிளிம்ட் அதர் பிளாட்ஃபார்ம். ஆனால் அந்த பையன் வந்து என்ன ஆகிட்டான், அழகாக இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு கிராஸ் பண்ணி போயிட்டான். அண்ட் இட் வாஸ் நாட் அன்டில் ஹி ஹட் டிஸப்பியர்ட் இன் த க்ரௌட். அவன் கிராஸ் பண்ணி அந்த க்ரௌடில் அவன் காணாமல் போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், அவ்வளோதான். That she relaxed her hold on my arm. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. அவங்க ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டாங்க அந்த லேடி. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையன்கிட்டேருந்து கையெடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களோட ஃபிங்கர் அழுத்தமாக பிடிச்சதுனால அந்த பையனுக்கு ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஹி வாஸ் ஆல் ரைட் ஐ செட். அந்த அருண் சொல்கிறான், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் அந்த லேடி வந்து ஒரு ஸ்மைலை பண்ணிவிட்டு 2 பேரும் அமைதியாக வந்து சூட்கேஸ் எங்கே விட்டாங்களோ அந்த இடத்துக்கே போகிறாங்க. ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃபெல்லோ சதீஷ், அ பாய் ஆஃப் அபவுட் மை ஏஜ், ஹேட் டர்ன்ட் அப் வித் ஹிஸ் மதர். அருண் கூட படிக்கிற ஒரு ஸ்கூல் பையன் சதீஷ். அந்த பையன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 இந்த அருணும் சதீஷும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அம்மா வந்து அவங்க கூட வந்திருக்காங்க. இதோட வந்து நமக்கு செக்ஷன் 1 வந்து முடியுது. செக்ஷன் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சதீஷோட அம்மா, அருண், அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்சர் லேடி 3 பேரும் பேசிக்கிற மாதிரி செக்ஷன் 2ல் வந்து கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 2ல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக செக்ஷன் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செக்ஷன் 1ல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கணினி எந்திரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.